நம்ம புட்டு செய்யறதுக்கு இந்த மாதிரி சிகப்பரிசி எடுத்துக்கணுங்க. இந்த சிகப்பரிசியில் புட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோசை இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிடலாம். ஆனால் இன்றைக்கி நாம் செய்ய போகிறது புட்டு. ரொம்ப ஈஸி, குயிக்காகவும் செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அரிசியை ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போது இந்த அரிசியை நல்லா கழுவியாச்சு. இப்போ கொஞ்சம் ஊறட்டும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து தண்ணியை மட்டும் வடிகட்டிக்கலாம். ரொம்ப ட்ரையாக வடிகட்டக்கூடாது, லைட்டாக வடிகட்டினா. தண்ணி வந்து வடிகட்டியாச்சுங்க. லைட்டாக கொஞ்சம் ஈரம் இருக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை நாம் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது கிரைண்ட் பண்ணும்போது இப்படி ஒட்டி ஒட்டி வந்துடும். ஏன்னா லைட்டாக ஈரம் இருக்கிறதுனால இதை உள்ளே தள்ளி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். அரைக்கும் போது ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு நான் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், நம்மளுது நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் போதுமானது. அதாவது இங்கே பாருங்கள், இதுலேயே நல்லா ஈரத்தன்மை நல்லா இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இந்த அரைச்சதை நம்ம வந்து அப்படியே இட்லி சட்டியில் வச்சு ஆவியில் அவிச்சு எடுத்துடலாம். உங்கள்கிட்ட புட்டு மேக்கர் இருந்தாலும் நீங்கள் புட்டு மேக்கரில் கூட இதை நீங்கள் வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம புட்டு நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பரான வாசம் வருது. வாசனையை வச்சு வெந்துருச்சு இல்லையான்றது நமக்கு தெரியும். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் நெய் ஊற்றி இப்படி ஃபுல்லாக தடவிக்கலாங்க. இந்த கிண்ணத்தில் முதல்ல தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிறிதளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த வேக வச்சுருக்கிற இந்த புட்டை இதில் நம்ம போடலாம். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்திக்கலாம். திரும்ப இன்னொரு லேயர் தேங்காய் துருவல், அப்புறம் வேக வச்ச புட்டு. இப்போது இது பாருங்கள், ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு, மேலே வச்சாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம கமுத்தி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிளேட்டில் நம்ம இப்போ திருப்பி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிகப்பரிசி புட்டு ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.